بسم الله الرحمن الرحيم الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 இரவுகளை உயிர்ப்பித்தல் என்ற வரிசையில் 22வது இரவிலே அல்லாஹுக்காக வேண்டி என்ற தூய்மையான எண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதம் எங்களிடத்தில் வந்து மெல்ல மெல்ல எங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இறுதி 10 இரவுகள், இந்த இரவுகள் அல்லாஹுக்கானவை. அல்லாஹுடைய உறவை புதுப்பிப்பதற்கும் அல்லாஹுக்கும் எங்களுக்குமாக இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி அவனிடத்தில் எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு பெற்று அல்லாஹ்விடத்தில் தஞ்சமடைந்து இனியும் நான் இந்த பூமியில் வாழும் காலமெல்லாம் ரப்பே உனக்கு கட்டுப்பட்டவனாகத்தான் நான் வாழ இருக்கிறேன் என்கிற ஒரு சபதத்தையும் சத்தியத்தையும் அல்லாஹுக்கு முன்னால் கொடுக்கிற இரவுகளாகத்தான் இந்த இறுதி 10 இரவுகள் இருக்கின்றன. எனவே இந்த இரவுகளை உயிர்ப்பித்தல் என்பது வெறுமனே பள்ளிக்கு வந்தோம், ஏதோ கிடைக்கிற நேரத்தில் குர்ஆன் ஓதினோம், நல்ல விஷயங்களை கேட்டோம், தொழுதோம் என்பதோடு முடிந்து வருகிற விஷயம் அல்ல. இந்த இரவுகளை உயிர்ப்பித்தல் என்பது எந்த அளவு தூரம் உள்ளத்தால் அல்லாஹுக்காக தனிமைப்பட்டிருக்கிறோம், அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் செய்த தவறுகளை நினைத்து நினைத்து எந்த அளவு தூரம் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் தனிமையில் உட்கார்ந்து சுஜூதுகளிலும் ஏனைய சந்தர்ப்பங்களிலும் எந்த அளவு கண்ணீர் வடித்திருக்கிறோம் என்பதில் தான் இந்த இரவுகளை உயிர்ப்பித்தல் என்கிற
உண்மையான அர்த்தம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் சகோதரியும் உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த இரவுகளில் நாம் செய்கிற வணக்கங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் அந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகிற விஷயங்களை பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு ஒரு சில நிமிடங்கள் அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய அல்லது அவர்கள் உருவாக்க நினைத்த சகோதரத்துவம் எங்கே போய்விட்டது, எங்கிருக்கிறது என்கிற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில அடிப்படையான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்றாலே அது இணங்கி வாழ்தல், ஒருவருக்கொருவர் உறவோடு இருத்தல், அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதித்தல், அடுத்தவர்களுக்கு கட்டுப்பட்டு நடத்தல், அல்லாஹுக்கு முழுமையாக அடிபணிதல் என்கிற நிறைய கருத்துக்களை தருகிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். இந்த பூமியில் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாளில் இருந்து அது போதித்து வந்த விஷயங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மனிதர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்கிற விஷயங்களை இஸ்லாம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான மனிதர் இந்த பூமிக்கு நபியாக அனுப்பப்பட்ட காலம் ஐயாமுல் ஜாஹிலியா என்று வரலாறு வர்ணிக்கிற காலம். அந்த காலப்பகுதியில் ஒழுக்கம், பண்பாடு, கட்டுப்பாடு எந்த ஒரு நடைமுறையும் இல்லாத ஒரு சமுதாயம். தலைமைத்துவ கட்டுப்பாடு கிடையாது, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கிற மனது கிடையாது. ஒவ்வொருவரும் மனித ரூபத்தில் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு நபியாக அனுப்பப்படுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அது போன்ற ஒரு மோசமான காலம் வரலாற்றில் அதற்கு முன்னரும் இருந்தது கிடையாது, அதற்கு பிறகு வரப்போவதும் கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு மிக மோசமான ஒரு காலம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என மதுவிலும் மங்கையிலும் மதிமயங்கி வாழ்ந்த ஒரு சமுதாயத்தின் மத்தியில் தான் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்தை முன்வைக்கிறார்கள். அந்த சமுதாயத்தின் மத்தியில் இந்த மார்க்கத்தின் பிரச்சாரம், இஸ்லாத்தினுடைய பிரச்சாரம், இந்த கொள்கையினுடைய அடித்தளம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அவனுடைய விஷயத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற இந்த கொள்கை பிரச்சாரத்தை அல்லாஹ்வின் தூதர் என்று அந்த சமுதாயத்தின் மத்தியில் உருவாக்க முன்வைத்தார்களோ அன்றிலிருந்துதான் அந்த சமுதாயத்தின் மத்தியில் மிக பலமான ஒரு உறவு கட்டமைக்கப்படுகிறது. மிக பலமான ஒரு உறவு கட்டமைக்கப்படுகிறது. ஈமான் கொண்ட ஒவ்வொரு சகோதரனும், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனும், அவன் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், எந்த கோத்திரத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களெல்லாம் ஈமான் என்கிற ஒரு உறவால் பிணைக்கப்படுகிறார்கள் என்கிற ஒட்டுமொத்த சமுதாயத்தின் ஒற்றுமையையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சகோதரத்துவத்தையும் இந்த உலகிற்கு சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் தான் என்று தைரியமாக சொல்ல முடியும். இந்த மார்க்கத்தில் தான் சாதி வேற்றுமைகள் கிடையாது, இந்த மார்க்கத்தில் தான் கோத்திரங்கள் வேற்றுமை கிடையாது, இந்த மார்க்கத்தில் தான் நிற வேற்றுமை கிடையாது, இந்த மார்க்கத்தில் தான் மொழி வேற்றுமை கிடையாது, இந்த மார்க்கத்தில் தான் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்கிற வித்தியாசங்கள் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கொள்கைகளும், எல்லா கோட்பாடுகளும், எல்லா சித்தாந்தங்களும் ஏதோ ஒரு அடிப்படையில் மனிதனை பிரித்தாளுகிற ஒரு சிந்தனையை முன்வைத்து தன்னுடைய சட்டங்களை இயற்றிய பொழுது இஸ்லாம் மாத்திரம்தான் மனிதம் என்று சொல்லுகிற, ஈமான் என்று சொல்லுகிற ஒரு அடிப்படையை மையப்படுத்தி இந்த பூமியில் சட்டம் இயற்றிய மார்க்கமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நானும் நீங்களும் தைரியமாக சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். இந்த பூமியில் அப்படி ஒரு மார்க்கம் கிடையாது, அப்படி ஒரு சிந்தனை கிடையாது. எந்த கொள்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த கொள்கைக்கு பின்னால், அந்த சிந்தனைக்கு பின்னால் ஏதோ ஒரு சிறிய கோடு ஒன்று, சிறிய பிரித்தாளுகிற சக்தி ஒன்று இருக்கும். ஆனால் இஸ்லாத்தோடு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் ஈமானும் குஃப்ரும் தான். ஈமான் கொண்டு விட்டால் அவனுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது.
இதில் ஆட்சியாளர்கள் அடிமைகள் என்கிற எந்த வேறுபாடும் கிடையாது, பணக்காரன் ஏழை என்கிற எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த உலகத்தில் அப்படி ஒரு தூய்மையான கொள்கையை சொன்ன மார்க்கம் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் என்று சொல்லுகிற மார்க்கம் என்பதை முதலாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இஸ்லாம் சொல்லுகிற சகோதரத்துவம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் இந்த பூமியில் நிலைநாட்டிய சகோதரத்துவம் என்ன என்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இஸ்லாமிய சகோதரத்துவத்தை வரைவிலக்கணப்படுத்துகிற இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். ஃபஹிய ராபிதத்துன் ஷர்இய்யத்துன் ரப்பானிய்யா, ரப்பு என்று சொல்லுகிற அல்லாஹ்வோடு பின்னி பிணைந்திருக்கிற மார்க்க ரீதியான ஒரு உறவுக்குத்தான் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்று நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு முஸ்லிம் எந்த தேசத்தில் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் அவன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அல்லாஹுக்கு இணை வைக்காமல் தூய்மையான அகீதாவிலே இருக்கிறான் என்றால் அவன் ஒரு சகோதரனாக, ஒரு ஈமானியனாக, எல்லோருக்கும் சகோதரனாக மாறுகிறான் என்கிற சிந்தனை தான் இஸ்லாமிய சகோதரத்துவத்தினுடைய அடிப்படை நாணி வேராக இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனும் இந்த சகோதரத்துவத்தை மிக அதிகமாக வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். நபியே, உங்களுக்கு அவர்களுக்கு பின்வாழ்ந்த ஒரு சமுதாயம் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். எப்படியான பிரார்த்தனை தெரியுமா? ரப்பனா, எங்களுடைய ரப்பே, இக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னித்து விடுவாயாக, வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானுடைய விஷயத்தில் எங்களை முந்திச் சென்ற எங்களுடைய சகோதரர்களையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, முன் வாழ்ந்தவர்களை, ஈமானோடு இருந்தவர்களை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சகோதரர்கள் என்று வர்ணிக்கிறார். அந்த சகோதரர்களுக்காக அடுத்த முஃமின் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவன் யாராக இருக்கலாம்? தெரிந்தவனாக இருக்கலாம், தெரியாதவனாக இருக்கலாம், அறிந்தவனாக இருக்கலாம், அறியாதவனாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். எந்த வழிமுறையையும் தாண்டி அவன் ஈமானோடு இருந்தால் அவன் சகோதரன் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது சூரத்துல் பக்ராவினுடைய 220வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வயஸ்அலூனக அனில் யதாமா குல் இஸ்லாஹுல் லஹும் கைர் வ இன் துஹாலிதூஹும் ஃபஇஹ்வானுக்கும். வயஸ்அலூனக அனில் யதாமா, அநாதைகளை பற்றி அவர்கள் எங்களிடத்திலே கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், இஸ்லாஹுல் லஹும் கைர், அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அவர்களை ஒற்றுமைப்படுத்தி வைப்பது, அவர்களுடைய விஷயத்தில் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவது சிறந்தது. வ இன் துஹாலிதூஹும், அவர்களோடு நீங்கள் இணைந்து வாழ்வீர்களானால் ஃபஇஹ்வானுக்கும், அவர்களும் உங்களுடைய சகோதரர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அநாதைகளாக இருந்தாலும் கூட அவர்கள் முஃமின்களாக ஈமானோடு இருக்கிற பொழுது அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள், அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், அவர்களும் உங்களுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரானுடைய 103வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார், வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றினை, அல்லாஹ்வுடைய தீனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இத் குன்தும் அஅதாஅம் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்த நீங்கள் ஃபஅஸ்பஹ்தும் இஹ்வானா, நீங்கள் சகோதரர்களாக மாறி இருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் ஜாஹிலிய காலத்தில் ஒருவரை ஒருவர் கண்ணிலே காட்ட முடியாத அளவுக்கு அடுத்தவர்களின் மீது வஞ்சம் தீர்ப்பதையும், அடுத்தவர்களோடு முரண்படுவதையும், அடுத்தவர்களோடு யுத்தம் செய்வதையுமே இலக்காக கொண்டு வாழ்ந்த நீங்கள் இப்பொழுது ஒவ்வொருக்கொருவர் சகோதரர்களாக இருக்கிறீர்களே, அந்த சகோதரத்துவம் அல்லாஹ்வுடைய அருள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லிவிட்டு வகுந்தும் அலா ஷபா ஹுஃபத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள். வகுந்தும் அலா ஷபா ஹுஃபத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா, அல்லாஹ் அதிலிருந்து உங்களை பாதுகாத்து சகோதரர்களாக மாற்றினான். முரண்பாடுகளோடு நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தவர்களை அல்லாஹ் சகோதரர்களாக மாற்றி
மாற்றினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிற மிக தெளிவான விஷயம், நாங்கள் முஃமின்கள் என்ற வட்டத்திற்குள் வந்துவிட்டால் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்து தௌபாவினுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஇன் தாபு வ அகாமுஸ் ஸலாத்த வ ஆதஉஸ் ஸகாத்த ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன். யாராவது தவறிழைத்து விட்டு அந்த தவறுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டு விட்டு, ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்திற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டு அவர்கள் தொழுகையை நிலைநாட்டி அவர்கள் ஜகாத்தும் கொடுத்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்களாக இருந்தால் ஃபயஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் மார்க்கத்தினுடைய விஷயத்தில் உங்களுடைய சகோதரர்கள் என்று தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் எங்களுடைய சமகால நிலைமையை பேசுகிற ஒரு வசனம். இன்று நாம் பார்க்கிறோம், ஒரு சகோதரன் மனிதன் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு தவறு இழைத்து விட்டார், ஏதோ ஒரு பாவத்தை செய்து விட்டார். அதற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் அவன் திருந்த வேண்டும் என்று நினைத்தால் கூட, அவன் மாறி வர வேண்டும் என்று நினைத்தால் கூட, அவன் தௌபா செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட, அவன் செய்த பாவங்களை குத்தி காட்டி சொல்லி காட்டி அவனை இந்த சமுதாயத்தை விட்டு ஒதுக்குகிற அல்லது இந்த மார்க்கத்தை வெறுக்கிற அளவுக்கு அவனை மாற்றுகிற கொள்கைவாதிகளும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார். கொள்கையோடு இருப்பவர்கள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுபவர்கள், ஒவ்வொருவருடைய நோக்கமும் அடுத்தவனை சகோதரனாக பார்க்க வேண்டும் என்பதுதான் ஈமான் சொல்லித் தருகிற விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு உண்மையை இந்த இடத்திலே தெளிவுபடுத்த வேண்டும். நானும் நீங்களும் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகிற ஒரு ஜமாஅத்தில் இருக்கிறோம் என்பதற்காக, அப்படியான ஒரு பள்ளிவாசலில் வந்து தொழுகையை நிறைவேற்றுகிறோம் என்பதற்காக, அப்படியான பள்ளியின் நிர்வாகிகளாக இருக்கிறோம் என்பதற்காக, அப்படியான ஜமாஅத்தினுடைய அங்கத்தவர்களாக இருக்கிறோம் என்பதற்காக ஒரு காலமும் நானும் நீங்களும் சொர்க்கம் போக முடியாது. நானும் நீங்களும் சொர்க்கம் போக முடியாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அல்லாஹ்வுக்காக அந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள். நானும் நீங்களும் சொர்க்கம் போவதனுடைய அளவுகோல் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் எந்த அளவுக்கு நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதில் தான் இருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அழைத்து, நீ இந்த ஜமாஅத்தினுடைய அங்கத்தவனாக இருந்தாய், இந்த ஜமாஅத்தினுடைய உறுப்பினராக இருந்தாய், இந்த ஜமாஅத்தினுடைய பள்ளிவாசலின் செயற்குழுவிலே இருந்தாய், இந்த ஜமாஅத்தினுடைய பள்ளிவாசலின் தலைமைத்துவத்திலே இருந்தாய், அல்லது இந்த மஹல்லாவினுடைய இந்த ஜமாஅத் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிற அமைப்பில் இருந்தாய், இதோ நீ சுவர்க்கத்திற்கு போ என்று அல்லாஹ் ஒரு காலமும் அனுப்பிவிட மாட்டான். நாம் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தன் தவறிழைத்து விட்டால் அவனை முழுமையாக ஒதுக்கி வைக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்கிறோமே தவிர, அவனை மாற்றி மீண்டும் இந்த கொள்கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை யாருக்கும் கிடையாது, அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇன் தாபு, ஒருவன் தவறிழைத்தால் அந்த தவறுக்கு பிறகு அவன் தௌபா செய்து விட்டால், வ அகாமுஸ் ஸலாத்த வ ஆதவுஸ் ஸகா, அவன் உங்களோடு சேர்ந்து தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்தையும் அவன் நிறைவேற்றுகிறான் என்றால் ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவன் உங்களுடைய சகோதரன் தான். அவனை நீங்கள் வெறுக்க முடியாது, அவனை விரட்ட முடியாது, அவனுக்கு எதிராக பேச முடியாது. அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டு அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், வனுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமின் யஅகிலூன், எங்களுடைய வசனங்களை எல்லாம் புத்தியுடையவர்களுக்கு நாங்கள் இப்படித்தான் தெளிவுபடுத்துகிறோம், புத்தியுடையவர்களுக்கு நாங்கள் இப்படித்தான் தெளிவுபடுத்துகிறோம் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 10வது வசனம், இன்னமல் முஃமினூன இஹ்வா, இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் தான். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுடைய இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் அல்லது உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் முரண்பாடுகள் வந்தால் அவர்களுக்கு மத்தியில் சமாதானப்படுத்தி வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் வலியுறுத்துகிற சகோதரத்துவத்தின் மிக அடிப்படையான அம்சம். இன்றைய கால சூழல் மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது. யாரோ ஒரு மூன்றாவது நபரை குடும்பத்தில் ஒரு முக்கியமானவர் என்று கருதி சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள். அல்லது மனைவி தன்னுடைய தாயிடத்திலோ தந்தையிடத்திலோ பிரச்சனையை முறையிடுகிறார். கணவன் தனக்கு தெரிந்தவர்களிடத்தில் பிரச்சனையை முறையிடுகிறார். இது சரியா பிழையா என்கிற வாதம் அடுத்த கட்டம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மூன்றாவது நபரை மத்தியமமாக அழைப்பது, மூன்றாவது நபரை நடுவராக
கலைப்பது அது மார்க்கத்தில் ஒரு இக்கட்டான கட்டத்தில் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு கட்டத்திற்கு வந்தாலும் கூட இன்றைய கால சூழலில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டு சாராரையும் சேர்த்து வைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா, கதை சொல்லிக் கொடுத்து பிரிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்? சாதாரண பிரச்சனை, அவர்கள் இரண்டு பேரும் பேசி இருந்தாலே அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் அதை கொண்டு போய் மூன்றாவது நபரிடத்திலே பேசினால், ஒரு சகோதரனிடத்தில் சொன்னால், ஒரு சகோதரிடத்தில் சொன்னால், அவர் எப்படி உனக்கு அப்படி பேசுவார், இவர் எப்படி பேசுவார், இதற்காகவா நாங்கள் பெண் கொடுத்தோம், இதற்காகவா நாங்கள் மாப்பிள்ளை கொடுத்தோம், இவர்கள் இப்படி கதைக்கிறார்களே என்று சொல்லி அந்த சின்ன பிரச்சனையை பூதாகரப்படுத்தி அப்படியே பிரித்து விடுகிற சகோதரர்கள். இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல், ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டது. நண்பர்களாக, பார்ட்னர்களாக தொழில் செய்தவர்கள், ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டது. இன்னொரு நண்பனிடத்தில் போய் இப்படி ஒரு சிக்கல் நடந்து விட்டது என்று சொன்னால் என்ன சொல்ல வேண்டும்? அது அப்படித்தான், எல்லாம் சரியாகும், அவன் அப்படி செய்திருக்க மாட்டான் என்று நம்பிக்கை ஊட்டுவதற்கு பதிலாக சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்ததை போல, எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரியும், நீ காசு கொடுக்கும் போதே தெரியும் உன்னை ஏமாற்றுவான் என்று தெரியும், ஆனாலும் உன்னிடத்தில் சொன்னால் நீ என்னை கோபித்துக் கொள்வாய் என்பதற்காக சொல்லவில்லை. இவன் இப்படித்தான் அப்படித்தான், 90ஆம் ஆண்டு அப்படி செய்தான், 80ஆம் ஆண்டு இப்படி செய்தான், 75ஆம் ஆண்டு இப்படி செய்தான் என்று பழைய கதைகளை எல்லாம் எடுத்து போட்டு ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய உறவை பிரித்து விடுகிறார். ஒட்டுமொத்தமாக அந்த உறவை பிரித்து விடுகிறார். இப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று உறவுகளுக்கு மத்தியில் பிரித்தாடுகிற, என்னோடு பக்கத்தில் இருந்து என்னுடைய ரகசியங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன் அடுத்த பக்கம் மாறி போய் என்னை பற்றி இன்னொரு இடத்தில் பேசுகிறார். நிறைய பேரை பார்க்கிறோம், வீதியிலே கடந்து போகிற பொழுது பேசிக் கொண்டிருப்பார்கள். நாம் கடந்து போனால் சிரித்துக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவார்கள். நல்லெண்ணத்தோடு தான் சொல்லுகிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, கடந்து போகிற பொழுது என்னை பற்றி குறை பேசிக் கொண்டிருப்பார், என்னை பற்றி கழுவிக் கொண்டிருப்பார். இப்படி ஒரு மனோநிலையோடு தான் இன்றைய ஈமானிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். உங்கள் இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிணக்கு வந்தால், பிரச்சனை வந்தால், அவர்களுக்கு மத்தியில் சமாதானப்படுத்தி வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கிற பொழுது சொல்கிறான், வத்தகுல்லாஹ். இந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் பாலிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சகோதரத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளில் இருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வரலாறும் இந்த சகோதரத்துவத்தை எங்களுக்கு போதிப்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்த நேரம், மதீனாவிலே இரண்டு பெரும் கோத்திரங்கள் இருந்தார்கள், அரபு கோத்திரங்கள். ஒன்று அவுஸ், அடுத்தது ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டு கோத்திரங்கள். அந்த இரண்டு கோத்திரங்களும் சுமார் 120 வருடங்களாக தங்களுக்கு மத்தியில் முரண்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். தலைமுறையாக தங்களுக்குள்ளே முரண்பட்டுக் கொண்டிருந்த ஒரு கோத்திரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு 5 வருடங்களுக்கு முன்னால், நபி அவர்கள் மக்காவிலே இருக்கிற காலத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு யுத்தம் நடக்கிறது. யௌமு புஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் இரண்டு சாராருக்கு மத்தியில் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே ஹஸ்ரஜ் என்று சொல்லுகிற அந்த கோத்திரத்தினர் வெற்றி பெறுகிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய அதிகாரம் மதீனாவிலே மேலோங்கி இருக்கிற காலத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேருகிறார்கள். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதலாவது பணி, அந்த இரண்டு கோத்திரங்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார்கள். இரண்டு சாராரையும் அழைத்து அவர்களுக்கு மத்தியில் ஈமானை போதித்து, நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டவர்களாக இருக்கிறீர்கள், எனவே இதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சண்டைகளோ சச்சரவுகளோ படக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் செய்த முதல் பணியாக அந்த இரண்டு கோத்திரங்களுக்கு மத்தியில் நபி அவர்கள் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தெரியும்,
மதீனாவிலே பனு குறைவா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத கோத்திரத்தினர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பனு குறைவா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத கோத்திரத்தினர்கள் வாழ்ந்து வந்தார்கள். யூதர்களை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் ஒற்றுமையை விரும்பாத ஒரு சமுதாயம், எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய பிரிவினையில் சந்தோஷப்படுகிற ஒரு சமுதாயம் தான் யூதர்கள். இவர்கள் ஒரு நாள் இந்த அவுஸ் ஹஸ்ரஜினுடைய ஒற்றுமையை இவர்களுக்கு பார்க்கிற பொழுது மனம் பொறுக்கவில்லை. ஏதாவது செய்ய வேண்டும், இவர்களை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் திட்டுகிறார்கள். அந்த நேரம்தான் ஷாஸ் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய யூதர்களுடைய தலைவர், ஷாஸ் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர்களுடைய கூட்டத்திற்கு இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கூட்டத்தில் இருந்தும் சில சஹாபாக்களை அவர்களுடைய ஒரு நிகழ்வுக்காக வேண்டி அழைக்கிறார். அப்பொழுது மதீனாவிலே அவர்கள் வியாபார விஷயங்கள், குடும்ப விவகாரங்களில் எல்லோரும் கலந்து வாழ்ந்தார்கள். யூதர்களோடு கலந்துதான் சஹாபாக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார். நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகிற பொழுது இப்பொழுது இருக்கிற குபா பள்ளிவாசல் அமைந்திருக்கிற, மதீனாவினுடைய குபா பள்ளிவாசல் அமைந்திருக்கிற பகுதியின் ஒரு பகுதி யூதர்கள் குடியிருந்த ஒரு பகுதி தான். அந்த பகுதியிலே சஹாபாக்களும் அவர்களுக்குரிய பேரித்த மர தோட்டங்கள் இருந்தன. அந்த தோட்டங்களிலே வேலை செய்பவர்களாக யூதர்கள் இருந்தார்கள். சில சஹாபாக்கள் யூதர்களுடைய தோட்டங்களிலும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே வியாபார ரீதியான ஒரு தொடர்பு இருந்தது. இந்த தொடர்பை மையப்படுத்தி இந்த ஷாஸ் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர் சஹாபாக்களை அவர்களுடைய ஒரு சபைக்காக வேண்டி அழைக்கிறார். அழைத்தவர்கள் பழைய கதைகளை எல்லாம் பேசுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே நியமிக்கப்பட்ட சில ஆட்களை கொண்டு பழைய கதைகளை எல்லாம் பேசி ஒரு கட்டத்திலே இந்த யௌம் புஆத் என்று சொல்லுகின்ற இந்த புஆத் யுத்தத்தை பற்றி அவர்களுக்கு மத்தியிலே இவர்கள் பேசுகிறார்கள். இப்பொழுது பேசுகிற பொழுது அந்த யுத்தத்தில் நடந்த சில கசப்பான நிகழ்வுகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பித்து ஒருவரை ஒருவர் தூண்டுகிற விதத்தில் அவர்கள் கதைத்துக் கொள்ளுகிற பொழுது இப்பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியிலே பழைய நினைவுகள் வந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இது ஒரு பெரும் சச்சரவாக, சண்டையாக மாறுகிறது. மீண்டும் அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த நேரம் இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டி வைக்கப்படுகிறது. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதிக்கவில்லை. மஸ்ஜிது நபவியிலே இருந்து அவசரமாக சில சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு, சில முஹாஜிர்களை அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் இருந்த இடத்திற்கு வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், யா மஅஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வுக்காக நீங்கள் விட்டுவிடுங்கள். அபிதாவல் ஜாஹிலியா, நீங்கள் ஜாஹிலிய கால வாதாட்டத்தை, ஜாஹிலிய கால விவாதங்களை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்களா? வஅன பைன அபுஹுரிக்கும், நான் உங்களோடு இருக்கிற பொழுதே நீங்கள் ஜாஹிலிய கால இந்த வாதங்களை எல்லாம் எடுத்துக் கொள்கிறீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து, அல்லாஹ் உங்களை இஸ்லாத்தை கொண்டு நேர்வழி காட்டி உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கிற குல பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை, கோத்திர பிரச்சனைகளை சொல்லி சொல்லி மீண்டும் உங்களுக்குள் இருக்கிற சகோதரத்துவத்தை உடைத்துக் கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்த அந்த சஹாபாக்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய கால சூழலில் நபி அவர்கள் பேசுவதை போன்றிருக்கிறது இந்த விஷயம். ஒவ்வொருவருடைய குடும்பத்தை சொல்லியும், ஒவ்வொருவருடைய பரம்பரையை சொல்லியும், அவரவர்களுடைய குடும்பம் செய்த சாதனைகளை சொல்லியும், தவறுகளை சொல்லியும் அடுத்தவர்களை விமர்சிக்கின்ற ஒரு கலாச்சாரம் இன்று உருவாகி இருக்கிறது. அது அரசியலின் பெயரால் நடக்கிறது, ஆன்மீகத்தின் பெயராலும் நடக்கிறது. ஒரு காலத்தில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டவர்கள் இன்று சமூக வலைத்தளம் பேஸ்புக்கை திறந்து பார்த்தால் தெரியும். பள்ளி தலைவரோடு பிரச்சனை என்றால் பேஸ்புக்கிலே போய் எழுதுவான். பள்ளி நிர்வாகத்தோடு சண்டை என்றால் பேஸ்புக்கிலே போய் எழுதுவான். மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை என்றால் அவர்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தால் தெரியும். நடு வீட்டுக்குள் நடக்கிற, உள் வீட்டுக்குள் நடக்கிற பிரச்சனையை ஸ்டேட்டஸில் வைத்து எல்லோருக்கும் காட்டி அடுத்தவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தி பிரச்சனைகளை வளர்த்துக் கொள்கிற ஒரு சமுதாயமாக, சகோதரத்துவத்தை உடைத்துக் கொள்கிற ஒரு சமுதாயமாகத்தான் நாம் இருக்கிறோம். ஒருவரோடு நன்றாக இருந்துவிட்டு 2 குடும்பங்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு திருமண பேச்சுவார்த்தை பிரச்சனை வந்துவிட்டது என்றால் இந்த குடும்பத்தை பற்றிய எல்லா குறைகளையும் எங்கோ ஒரு இடத்தில் பேசி முடித்து விட்டால் தான் திருப்தி என்று நினைத்து சில சகோதரர்களை பார்க்கிறோம். சத்தியம் செய்கிறார்கள், மௌத்து வரைக்கும் உன்னோடு பேச மாட்டேன், மௌத்து வரைக்கும் உன்னுடைய வாசற்படியை மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி எல்லாம் சத்தியம் செய்து விட்டு வருகிற
சகோதரர்களை, அன்புக்குரியவர்களை பார்க்கிறோம். இஸ்லாம் காட்டித் தருகிற சகோதரத்துவத்தின் பண்பாக இது கிடையாது. இஸ்லாம் காட்டித் தருகிற சகோதரத்துவத்தின் பண்பாக இது கிடையாது என்பதை அன்புக்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது எந்த அடிப்படையில் நிறுவப்படுகிறது என்பதை நாம் குர்ஆன் சுன்னாவினுடைய நிழலில் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது முதலாவது அகீதாவின் அடிப்படையில் நிறுவப்படுகிறது. முதலாவது அகீதாவை அடிப்படையாக கொண்டு நிறுவப்படுகிறது. அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மறுமை பற்றிய நம்பிக்கை, ஈமானிய விஷயங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. ஏனென்றால் இன்றைய கால சூழல், ஒரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் என்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் எங்களுடைய மூன்றாம் தரப்பாக இருந்து கொண்டு வீடுகளுக்குள் இருந்து பேஸ்புக்கிலே போராளிகளாக இருக்கிற எங்களுடைய ஈமானிய சகோதரர்களுடைய பிரச்சனை இன்னும் ஒரு பக்கம். இதை எப்படி அணுகுவது என்கிற ஒரு பாரிய போராட்டம் இன்றைய ஈமானிய சமுதாயத்தின் மத்தியில் இருந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவது, யாரை ஆதரிப்பது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற விஷயங்கள் தெரியாமல் அன்புக்குரிய சகோதரர்களை நிறைய விஷயங்களை நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். அகீதா ஒரு முஃமினுடைய அடிப்படை. அகீதாவுக்கு முரணாக யார் இருந்தாலும் அவர்களை, அந்த சிந்தனை சார்ந்தவர்களை, அந்த கொள்கை சார்ந்தவர்களை தூக்கி பிடித்து அவர்களை ஹீரோக்களாக காட்டுவதற்கு இந்த மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. ஒரு முஃமினுடைய உயிர் நாடி அகீதாதான். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுவின் தூதருடைய மனைவிமாரையும் அல்லாஹுவின் தூதருடைய தோழர்களையும் அல்லாஹுடைய வேதத்தையும் கேவலமாக பேசுகிற ஒரு சாரார் ஒரு காலமும் எங்களுடைய ஹீரோக்களாக இருக்க முடியாது. அதே போல அல்லாஹுடைய மார்க்கத்தை நிராகரித்த ஒரு சாராரும் அப்படி இருக்க முடியாது. இந்த இரண்டுக்கும் மத்தியில் தான் இந்த போராட்டத்தில் நடுநிலையாக நாம் யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இதில் ஆகப்பெரிய மிக சிறந்த விஷயம், உனக்கு எந்த விஷயத்தில் அறிவில்லையோ அந்த விஷயத்தில் நீ தலையிடாதே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த விஷயத்தில் உனக்கு தெளிவில்லையோ, எந்த விஷயத்தை பற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாதோ அந்த விஷயத்தில் நீ தலையிடாதே. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக உன்னுடைய கேள்வியும் உன்னுடைய பார்வையும் உன்னுடைய உள்ளங்களும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முஃமின்களுடைய ஈமானிய அடிப்படையில் தான் இஸ்லாமிய சகோதரத்துவம் அமைய வேண்டும். இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் தான் சகோதரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இரண்டாவது ஈமானிய சகோதரத்துவம் என்பது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டியான நேசத்தில் இருக்க வேண்டும். நான் என்னுடைய சகோதரனை நேசிக்கிறேன், அவனிடத்தில் இருந்து எதையும் எதிர்பார்த்தல்ல, அவனுடைய புகழை எதிர்பார்த்து, அவனுடைய ஆதரவை எதிர்பார்த்து, அவனுடைய பணத்தை எதிர்பார்த்து, அவனிடத்தில் இருந்து ஏதாவது கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்ததல்ல. நான் அல்லாஹ்வுக்காக அவனை நேசிக்கிறேன். அல்லாஹ்வுக்காக நேசித்தல் என்பது அன்புக்குரிய சகோதரர்களே மிகப்பெரிய வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்பி, அந்த மலக்கு இன்னல்லாஹ தஆலா யகூலு யௌமல் கியாமா, நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளிலே சொல்லுவான், ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, என்னுடைய கண்ணியத்திற்காக எனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் நேசித்தவர்கள் யார், எங்கிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். கேட்டுவிட்டு சொல்லுவான், அல் யௌம உல்லுஹும் ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லி, என்னுடைய நிழலை தவிர, நான் விசேடமாக உருவாக்கிய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் அவர்களுக்கு நான் நிழலளிக்க போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழலை பெற்று தருகிற, அல்லாஹ் உருவாக்குகிற விசேட நிழலை பெற்று தருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதத் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்தல், அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிதல் என்கிற விஷயம். எனவே ஈமானினுடைய, முஸ்லிமினுடைய நேசத்தினுடைய அடிப்படை இரண்டாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். மூணாவது, ஒவ்வொரு சகோதரர்களுக்கு மத்தியில் நசீஹத் செய்கிற அமைப்பில் இருக்க வேண்டும். நேசம் பாராட்டுதல் என்பது ஒருவன் தவறு செய்துவிட்டால் அந்த தவறை வெறுமனே சபையில் விமர்சிப்பதாக மட்டும் இருக்கக்கூடாது. அந்த தவறை இப்படி செய்துவிட்டான் என்று சொல்லி சந்தோஷப்படுவதாக இருக்கக்கூடாது. முதலில் ஒரு முஃமினுடைய தவறை மறைக்க பழக வேண்டும். ஒரு முஃமினுடைய தவறை மறைக்க பழக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, இந்த இடத்தில் நாம் நிறைய பிழைவிடுகிறோம். இந்த இடத்தில் நாம் நிறைய பிழைவிடுகிறோம். இன்று அடுத்தவர்களை பற்றி பேசுதல் என்பது சந்தோஷமாக மாறி இருக்கிறது. அடுத்தவர்களை பற்றி விமர்சித்தல் என்பது ஒரு நவீன கலாச்சாரமாக மாறி இருக்கிறது. அடுத்தவர்களை பற்றி
நன்றாக கொடுத்தார் என்று சொல்லி அடுத்தவரை தூண்டி விடுகிற அமைப்பில் விமர்சனங்கள் இருக்க வேண்டும், பிழைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் அதுதான் தர்மாவினுடைய வழிமுறையாக இன்று மாறி போயிருக்கிறது. இது ஒரு பக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குறைகள் சொல்லுதல் என்கிற இன்னும் ஒரு விஷயம் ஈமானிய சகோதரத்துவத்தை இடித்தொழிக்கிற மிகப்பெரிய மோசமான ஒரு காரியமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சகோதரர்களாக ஆக்குகிறார்கள். எங்களுக்கு தெரியும், மதீனாவிலே இருந்து அன்சாரிகளையும் மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆக்கி அவர்களுக்கு மத்தியில் சில உறவை ஏற்படுத்தினார்கள். அப்படி உறவை ஏற்படுத்தி கொடுத்தவர்களில் ஒருவர்கள் தான் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். இந்த இரண்டு பேருக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை ஏற்படுத்தி இரண்டு பேரும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகிறார்கள். இது ஹிஜாபுடைய வசனம், ஹிஜாபு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. இப்பொழுது உம்மு தர்தாவுடைய முகம் கவலையால் சோர்ந்து போயிருக்கிறது. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உம்மு தர்தாவே ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் இயலாமையோடு ஆற்றாமையோடு சொல்லுகிறார்கள், அபூ தர்தா உங்களுடைய சகோதரர், அவருக்கு இந்த மனைவி மீது பெண்கள் மீது எந்த தேவையும் கிடையாது, அவர் என்னை சரியாக கவனிப்பதில்லை என்று சொல்லுகிறார். இப்பொழுது சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரச்சனையை உணர்ந்து கொள்கிறார்கள். மறுநாள் இரவு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வீட்டிலே. இப்பொழுது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவினுடைய ஆரம்பத்திலே தொழுவதற்காக எழும்புகிறார்கள். எழும்பிய அபூ தர்தாவை சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுத்து நிறுத்தி தூங்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். இரவினுடைய நடுப்பகுதியாகிற பொழுது மீண்டும் தொழுவதற்காக அவர் எழும்புகிறார். தூங்குங்கள் என்று அவரை படுக்க செய்கிறார்கள். இரவினுடைய கடைசி பகுதியில் அவர் எழும்பிய போது இப்பொழுது எழுந்து தொழுங்கள் என்று சொல்லி அனுமதிக்கிறார்கள். அனுமதி பெற்றுவிட்டு அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், இன்னலி ரப்பிக அலைக ஹக்கா, உங்களுடைய ரப்புடைய விஷயத்தில் உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. ஒலி நஃப்ஸிக அலைக ஹக்கா, உங்களுடைய உடம்பினுடைய விஷயத்திலும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஒலி அஹ்லிக அலைக ஹக்கா, உங்களுடைய குடும்பத்துடைய விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் சமமாக பேணிக் கொள்ளுங்கள் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். இந்த செய்தியை மறுநாள் காலையிலே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள். என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர் சல்மான் என்னை தொழுவதற்கு இரவிலே நின்று வணங்குவதற்கு அனுமதிக்கிறார் இல்லை என்று சொன்ன பொழுது அவருடைய செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி, சதக சல்மான், சல்மான் உண்மையைத்தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய செயலை அங்கீகரித்தார்கள். மனைவி, நண்பனுடைய மனைவி, தன்னுடைய சகோதரனுடைய மனைவி ஒரு குறையை முறையிட்ட பொழுது அந்த குறையை எப்படி திருத்த வேண்டுமோ, எப்படி அணுக வேண்டுமோ, எப்படி உபதேசிக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் அந்த இடத்திலே நடந்து கொள்கிறார்கள். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒற்றுமைப்படுத்துதல் என்கிற விஷயத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சஅத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி தோழருக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சஅத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி தோழருக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக மக்காவில் இருந்தவர்கள். அதே போல இந்த சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவினுடைய செல்வந்தராக இருந்தவர். இந்த இரண்டு பேருக்கு மத்தியில் நபி அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்த நேரம் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெருந்தன்மை, அவருடைய சகோதரத்துவத்தினுடைய உச்சகட்டம் அவர் வந்து சொல்லுகிறார், அப்துர் ரஹ்மானே, எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன, அவற்றில் அரைவாசியை உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன். எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். 2 மனைவிகளில் நீங்கள் ஒருவரை காட்டி பெயர் சொல்லுங்கள், அவரை நான் தலாக் சொல்லி உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைத்து உங்களுக்கு அவரை தலாக் சொல்லி விடுகிறேன். இத்தாவுடைய காலம் முடிந்து விட்டால் நீங்கள் அவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அவர் சொன்ன பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக், அல்லாஹு தஆலா உங்களுடைய பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் உங்களுக்கு பரக்கத்தை செய்வானாக. லா ஹாஜத லீ ஃபீ தாலிக், எனக்கு இது தேவை கிடையாது, இப்படி ஒரு நீங்கள் தர வேண்டும் என்ற தேவை கிடையாது. எங்கு மதீனாவில் வியாபாரம் செய்யலாம்
செல்லலாம் என்கிற இடத்தை மட்டும் எனக்கு காட்டுங்கள், நான் வியாபாரம் செய்து என்னுடைய வருமானத்தை நான் கூட்டிக் கொள்கிறேன் என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் இஸ்லாமியங்களுக்கு கற்றுத்தருகிற சகோதரத்துவம். ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்போடு, ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு நாங்கள் நடக்கிற அந்த சகோதரத்துவம் இன்று காணாமல் போயிருக்கிறது. சகோதரர்கள், ஒருவரை பார்க்கிற பொழுது குரோதத்தோடு பார்க்கிறோம், பொறாமையோடு பார்க்கிறோம். என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வாகனம் வாங்கிவிட்டால் அடுத்த நாள் இவனோடு பேச மாட்டான், முகத்தை திருப்பிக் கொண்டு போவான். சம்பந்தமே இல்லை, அவன் உழைக்கிறான், கஷ்டப்படுகிறான், சம்பாதிக்கிறான், ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டான், அவனுக்கு அல்லாஹ் செய்த அருள். ஆனால் அடுத்த வீட்டில் இருப்பவனுக்கு நிம்மதி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரிக்கு அவனுடைய கணவன் ஒரு நகை வாங்கி கொடுத்து விட்டான், அடுத்த வீட்டிலே இருக்கிற மனைவி, அடுத்த வீட்டிலே இருக்கிற சகோதரிக்கு தூக்கம் இல்லை, அதை சொல்லியே இருப்பான். இப்படியான ஒரு இறுக்கமான மனோநிலையோடும் சூழலோடும் தான் அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் இன்றைய சகோதரத்துவத்தினுடைய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அழகான ஒரு செய்தி. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்படாதீர்கள், ஒருவருக்கொருவர் பொறாமைப்படாதீர்கள். இது தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. அன்புக்குரியவர்களே, பொறாமையினுடைய வடிவங்கள், அதனுடைய உச்சகட்ட தன்மைகள் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. எப்பொழுது ஈமானிய சகோதரத்துவத்தின் அந்த அடித்தளம் ஆட்டம் காணுகிறதோ அப்பொழுது இந்த உள்ளத்தில் எல்லா நோய்களும் குடிகொள்ளும், எல்லா நோய்களும் குடிகொள்ளும். அதிலே மிக மோசமான நோய்தான் இந்த பொறாமை என்று சொல்லுகிற நோய். மிக மோசமான நோய். பொறாமையினுடைய ஆக எளிதான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதாக இருந்தால், இன்னும் ஒரு சகோதரனுக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு அருளை செய்திருக்கிறான் என்று கேள்விப்படுகிற பொழுது என் உள்ளத்தின் ஓரத்தில் கொஞ்சம் கவலை, ஒரு வைத்தறிச்சல் வருமாக இருந்தால் நான் பொறாமை என்ற நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன். அது இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறோம் அன்புக்குரியவர்கள்? ஒருவன் வீடு கட்டிவிட்டால் அவர் உழைத்தா கட்டியது, எங்கெல்லாம் அவர் கடன் வாங்கி இருக்கிறார், எங்கெல்லாம் அவர் லோன் எடுத்திருக்கிறார், எங்கெல்லாம் அவர் ஓடி எடுத்திருக்கிறார், எந்த பேங்கிலே எல்லாம் அவர் வீடு வைத்து அடகு வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை பற்றி அவன் கட்டி இருக்கிறான். அவன் அதை ஹராமாக உழைத்து கட்டினால் அதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், ஹலாலாக உழைத்து கட்டினால் அதையும் அல்லாஹ்விடத்தில் அவன் பார்த்துக் கொள்வான். எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அவனை பற்றி நான் பேசுவதால் அவன் செய்திருக்கிற ஹராம் எல்லாம் ஹலாலாகி விடுமா? அல்லது அந்த ஹராத்திலே இருந்து அவனை நான் பாதுகாத்து விட போகிறேனா? அவன் வட்டிக்கு எடுத்திருக்கிறான், வட்டிக்கு எடுத்து வாகனம் வாங்கி இருக்கிறான் என்பதற்காக அவன் வட்டிக்கு எடுத்து வாகனம் வாங்கி இருக்கிறான் என்று 4 பேரிட்டே நான் கதைப்பதால் அவனுடைய வட்டி இல்லாமல் போய்விடுமா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொறாமை இன்று சகோதரத்துவத்தின் மிக பெரும் எதிரியாக மாறி இருக்கிறது. இரண்டாவது, வலா தனாஜஷு, ஒருவருக்கொருவர் நீங்கள் சண்டை பிடித்துக் கொள்ளாதீர்கள், பிணகிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். வலா தபாகது, நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொள்ளாதீர்கள், கோபம் காட்டிக் கொள்ளாதீர்கள். அதே போல வலா ததாபரு, ஒருவரை ஒருவர் புறக்கணிக்காதீர்கள், ஒருவரை ஒருவர் புறக்கணிக்காதீர்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், எவ்வளவு அழகான நசீஹத் பார்த்தீர்களா? எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைய கால சூழலில் ஈமானிய சகோதரத்துவத்தின் தடையாக இருக்கிறதோ அத்தனை விஷயங்களையும் மிக அழகாக சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று இந்த புறக்கணிப்பு, ஒரு போனை ஆன்சர் பண்ணுவதில் கூட ஸ்டேட்டஸ் பார்க்கிறோம் சகோதரர்களே. யாராவது ஒரு பணக்காரன், ஒரு அரசியல்வாதி, ஒரு கௌரவமானவன் போன் பண்ணினால் என்ன வேலையில் இருந்தாலும் ஓடி போய் எடுக்கிறோம். அதே இது ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு சாதாரண ஏழை, ஒரு சாதாரண மனிதன் போன் பண்ணினால் ஆன்சர் பண்ணுவதற்கு தயங்குகிறோம். ஒரு விருந்து, சாப்பாடு, ஒரு திருமணம், யாருடைய திருமணத்திற்கு நாங்கள் போகிறோம்? குடும்பத்தில் யார் பணக்காரனோ, யார் வசதியோடு இருக்கிறானோ, யார் கௌரவமாக பெரிய ஆண்களிலே நடத்துகிறானோ, யார் லட்சக்கணக்கிலே செலவழிக்கிறானோ அவனுடைய திருமணத்திற்கும் விருந்துக்கும் தானே பெருமைக்காக போகிறோம். குடும்பத்தில் உள்ள ஒரு ஏழையினுடைய கல்யாணத்திற்கு, குடும்பத்தில் உள்ள ஒரு ஏழையினுடைய சாப்பாட்டிற்கு, குடும்பத்தில் உள்ள ஒரு ஏழையினுடைய சாதாரண வழிபாவுக்கு போவதற்கு தயங்குகிறோம். புறக்கணிப்பு. இதுதான் இஸ்லாம் கற்றுத்தந்த சகோதரத்துவமா? இதுதான் இஸ்லாம் கற்றுத்தந்த சகோதரத்துவமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாரையும் ஏளனமாக கருதுவதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது.
தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பின அடிமையாக இருந்த பிலால் இப்னு ரபாஹை மக்கா நகரத்தின் கஅபாவின் மேலேறி வாழ்ந்து சொல்லுகிற அளவுக்கு கண்ணியப்படுத்தி காட்டினார்கள். இந்த மார்க்கம் யாரை புறக்கணித்தது? அல்லாஹ்வுடைய தூதர் யாரோடு அப்படி பழகினார்கள்? ஜுனைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு மிக தெளிவான சான்று. ஜுனைபீப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் வாழ்ந்த மிக அசிங்கமான அல்லது படைப்பில் மிக மோசமான தோற்றத்தை கொண்ட ஒரு சஹாபி. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கழித்தார்களா? அல்லாஹ்வின் தூதர் எங்காவது ஒரு இடத்திலே ஸ்டேட்டஸ் பார்த்து பழகினார்களா? ஏழை சஹாபாக்களுடைய வீட்டுக்கு நான் போமாட்டேன் என்று சொன்னார்களா? பணக்கார சஹாபாக்களை பார்த்து மட்டும் தனக்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டார்களா? நபி அவர்களை மக்கத்து காபிர்கள் எதை வைத்து ஏளனம் செய்தார்கள்? உங்களை சுற்றி ஏழைகளும் உங்களை சுற்றி மிக கீழ்த்தரமானவர்களும் தானே இருக்கிறார்கள் என்று தானே சொன்னார்கள். அப்போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருப்பவர்களை புறக்கணித்தார்களா? தன்னோடு தலைவர்களை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையின் தலைமையிலே ஒரு படையை அவர்கள் நியமித்தார்களே, யார் இந்த உஸாமா? ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொல்லுகிற ஒரு அடிமையினுடைய மகன். ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொல்லுகிற ஒரு அடிமையினுடைய மகன். ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய தலைமையில் மூத்தா போரிலே அவர்களை ஒரு தளபதியாக நியமிக்கிறார்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னால் உஸாமாவுடைய தலைமையிலே ஒரு படையை நியமிக்கிறார்கள். அந்த படையில் தான் அபூபக்கரும் இருந்தார், உமரும் இருந்தார், ஸைஃபுல்லாஹில் மஸ்ஊல் என்று சொல்லுகிற காலித் இப்னு வலீதும் இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒரு சகோதரத்துவத்தை கட்டியெழுப்பிய இந்த மார்க்கத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாதாரணமாக அடுத்தவர்களிடத்தில் சாப்பாட்டுக்கு போவதற்கு கூட, அடுத்தவர்களை பார்த்து சிரிப்பதற்கு கூட, சலாம் சொல்வதற்கு கூட, சலாம் சொல்வதிலே தராதரம் பார்க்கிறோம். ஒரு ஹாஜியார் வருகிறார், ஒரு தலைவர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று பெரிய சலாம். அதே இது ஒரு சாதாரண மனிதர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர் சொன்னால் கூட பதில் சொல்வதற்கு வாய் வரவில்லை. பதில் சொல்வதற்கு வாய் வரவில்லை. அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோனவாதிகள் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ் சொல்லித் தாருங்கள் என்று சொன்ன பொழுது, குல்லு வஹீபின் முத்தலஹீப், யாரெல்லாம் பலகீனமாக அடுத்தவர்களுடைய பார்வையில் பெருமானமற்று இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சில நேரம் சோனவாதிகள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விஷயங்கள் சகோதரத்துவத்தின் அடிப்படையாக இருக்கிற விஷயங்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் உருவாக்க நினைத்த சகோதரத்துவத்தில் இருந்து நாம் எங்கோ விரண்டோடி கொண்டிருக்கிறோம். காலத்தின் பெயரால், சூழ்நிலைகளின் பெயரால், எங்களுடைய நடைமுறைகளின் பெயரால் விரண்டோடி கொண்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முதன்மைப்படுத்துகிற ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும். என்னுடைய எல்லா விருப்பு வெறுப்புகளையும் தாண்டி, என்னுடைய எல்லா விருப்பு வெறுப்புகளையும் தாண்டி என் ரப்பும் என் ரப்பினுடைய தூதரும் தான் என் உயிரை விட மேலாக நாம் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சொன்ன கோட்டின், அவர்கள் விதித்த கோட்டை தாண்டாத அளவுக்கு என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்காக, மனிதர்களின் திருப்திக்காக, என்னுடைய சுய கௌரவத்திற்காக, என்னுடைய திருப்திக்காக மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மறுமையில் வெல்ல முடியாது என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والحمد لله رب العالمين.